ஒரு சமுதாயம் ஒரு மனிதனுடைய இயல்புத்தன்மை, அதாவது குவாலிட்டி ஆஃப் மனுஷன், அவங்க எப்படி இருக்கணும்ன்றது உங்க அபிப்பிராயம் என்ன? இருக்கவே முடியாதுமா. இந்த காலகட்டத்தில் குவாலிட்டியெல்லாம் இருக்க முடியாது. குவாலிட்டி மாதிரி இருப்பான். ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா 100 புடவை எடுத்து போடுறான், நல்ல குவாலிட்டின்னு. அந்த புடவை பார்த்தா குவாலிட்டியே இருக்காது, ஆனால் தக்கன்னு இருக்கும். இன்னி சமுதாயத்தில் இருக்கிற மனிதன் அப்படி தான், மனசில் சரியில்லை, ஆனால் வேலை தக்கன்னு இருக்கிறான். அதனால குவாலிட்டியான மனிதனை இப்போ பார்க்கறது ரொம்ப கடினமா. அது ஒரு காலம் போயிடுச்சு. ஒரு 50 பேர் கட்ட வந்தான்னா ஒரு 100 பேர் நல்லவா இருந்தான். இப்போ 100 பேரில் 99 பேர் கட்டவனாக்குறான், ஒருத்தர் நல்லவனாக்குறான், ஒருத்தர் நல்லவனுடைய செயல் வெளிப்பட முடியாது. அது மாதிரியான உலகம். அதனால சமுதாயத்தை பற்றி நான் பேசக்கூடாது, எனக்கு அது வேலையும் கிடையாது. ஏன்னா அரசியல் அந்த நான் சமுதாயத்தை பற்றி பேசினுக்கலாம், சமூக சிந்தனையாளனா தான் சமூகத்தை பற்றி பேசினுக்கலாம். நான் இது ரெண்டுமே அப்பாற்பட்டவன். நான் கடவுளை பற்றி ஏதோ கத்திங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. மனதினால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த மனுஷங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இவங்களெல்லாம் எப்படி என்ன பண்ண போற? சரி, பாவமா இருக்கு. இப்போ ஒரு கோவிலாண்ட போனோம்னா, சர்ச்சையாண்ட போனோம்னா, இந்த பக்கம் ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறான், அந்த பக்கம் ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறான். நமக்கு பாவமாகுது. உடனே இந்த 50 வா வா, நீ ஒரு கோடி, உனக்கு ஒரு கோடி தரேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? திருவண்ணாமலை கோயிலாண்ட போனீங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஒவ்வொருத்த கழுத்துல பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் இருக்கும் பொழுது உத்ராட்சம் அவ்வளோ பொண்ணு பிச்சை எடுத்துன்னுக்குறான். சரி, அவனெல்லாம் கூப்பிட்டு இப்பெல்லாம் கோயிலாண்ட பிச்சை எடுக்க, கடவுள் இருக்கிற இடத்துல நீ பிச்சை எடுக்கலாமா, வாடா உனக்கு ஒரு 2 வீடு, உனக்கு ஒரு 2 கார் தரேன்னு சொல்ல முடியுமா? அதனால சும்மா பாவப்பட்டு பயனே கிடையாது. 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான், ரொம்ப பாவப்படுவான் உலகத்தை பற்றி. 10 லட்சம் கொடுப்பான், பாவத்தை பற்றி யோசிக்க மாட்டான். அதனால வாயால பாவத்தை பேசியோ கண்ணால பாவப்பட்டோ பயனே கிடையாதும்மா. செயலால செய்ய முடியுமா? முடியாது. அதனால அதை பற்றி பேசக்கூடாது. பொருள் சார்ந்த மனிதர்களை பற்றி இல்ல, மனம் சார்ந்த மனிதன். மனம் சார்ந்த மனிதன் யார சொல்ல முடியும்? மனம் இல்லைன்னா மனிதன ஒருத்த இல்லையம்மா. அவங்களுக்குள்ள மாற்றத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மனம் சார்ந்த மனிதன் தான். அதனால்தான் நான் சொல்லியிருந்தேன், 6 அறிவுன்னு சொல்றான் மனுஷன். 6 அறிவோட வாழல. 6 அறிவா இருந்தா அவன் கடவுளுக்குள்ள பாதி ஆயிடுவான். அவன் இவன் மிருகத்துல பாதியா இருக்கிறான். இவனுக்கு ஏது 6 அறிவு? 3 அறிவு. தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து ஒச்சி கிச்சி நிகழ்ந்து வந்து வெளியே ஊந்துட்டான், சக்தியால வந்து விழுந்தான். அப்புறமா அவன் குழந்தையா வளர்றான், அது ஜீவனா வளர்றான். அதுக்கப்புறம் வளர்ந்த உடனே மனசு, வீடு வாசல் பண்ணி மனைவி மக்கள் வந்துடுறான், மனசோட வாழறான். இந்த மனம் போன பிணமா போறான். அப்போ சக்தியா பிறந்தான், ஜீவனா வளர்ந்தான், மனமா வாழ்ந்தான், பிணமா போனான். எங்க 6 அறிவோட வாழ்ந்தான்? எங்கம்மா வாழ்ந்தான்? சொல்லின்னு இருக்கிறோம், ஏமாத்தின்னு இருக்கிறோம் நம்ம உலகத்தை. எனக்கு 6 அறிவுங்க, என்ன மாதிரி அறிவாளி யாரும் இல்லைங்கன்னு சொல்லி ஏமாத்தின்னு இருக்கிறோம். உண்மையா சிந்திச்சு பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 அறிவு தாம்மா. 6 அறிவு மனிதனானா ஆண்டவன் ஆயிடுவான், பாதி ஆண்டவன்ல ஆயிடுவான். அவனுக்கு தெரிஞ்சதுலாம் இரக்கம், தர்மம், அது மட்டும்தான் தெரியும் அவனுக்கு, வேற எதுவும் தெரியாது. இவன் தான் ஊர்ல இருக்கிறதுல நான் கொள்ளடிக்கணும், அறிவாளி நான் என்றான். அப்புறம் எப்படி அவன் போய் பெரிய மேதன்னு சொல்ல முடியும்? அதனால இன்னைய சமுதாயத்துக்கு நம்ம அறிவுரையெல்லாம் சொல்ற அளவுக்குலாம் நமக்கு அறிவு இல்லை முதல்ல. ஏன்னா பெரிய பெரிய அறிவாளியெல்லாம் இருக்கிறாங்க வெளியே. நம்ம என்னத்த அவங்களுக்கு போய் அறிவை சொல்றோம்? நம்ம அறிவை சீர்படுத்தின்னு போயிட்டா நமக்கு அதுவே புண்ணியம், பெரும் விஷயம். இன்னொருத்தரை போய் அறிவாளி ஆக்கிறத விட நம்ம அறிவாளியை, நம்ம அறிவை நம்மளே திருத்திக்கினா அதுவே நல்லது. ஏன்னா இந்த உலகத்தை மாற்ற இதுவரைக்கும் ஒரு கொம்பனும் பிறந்ததில்லை இல்லையா? திருவள்ளுவர் 2150 வருஷத்துக்கு முன்ன வந்தார். எந்த வேத நூலும் திருக்குறள் இருக்கிற மாதிரி கிடையாது. எத்தனையோ வேத நூல் இருக்குது உலகத்தில், பெரிய பெரிய வேத நூல்னு புகழ வேத நூல்லாங்குது. ஆனால் திருக்குறள் மாதிரி ஒரு வேத நூலே கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு பகவத்கீதை கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு குரான் கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு இது பைபிள் கிடையாது. இதெல்லாம் மனிதன் வாழறதுக்கு வழிவகுத்து வச்சுக்குது. ஆனால் அதில் கடவுளை அடையிறதுக்கு வழிவகுத்து. ஆனால் எவனாலையும் வாழ முடியாது, படிக்க முடியும். இன்னைய வேத நூல்கள் எல்லாம் படிக்க முடியும், கடவுளை அறிய முடியாது. கடவுளை அறியணும்னா வேத நூல்ல இருந்து அறிய முடியாது, உன்னால உன் மனசால மட்டும்தான் அறிய முடியும். ஆனால் அவன் அதை விரும்புறது இல்லை.
அப்புறம் எங்கேருந்து கடவுள் அது? இவனுக்கு எங்கேருந்து 6 அறிவு வருது? அதனால் சாத்தியம் இல்லாத விஷயம். இந்த மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆ இந்த மாய விஷயம் வந்து இந்த மாய விஷயத்துலேருந்து நம்ம விடுவிச்சு நம்மளுடைய விதியை நம்மளே மாற்றிக்கக்கூடிய இது நம்மக்கிட்ட இருக்கா சக்தி? இருக்குது. இல்லை விதின்னு ஒன்று இருந்தது? இல்லை இருக்குது, மாய சக்தி இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, இப்போ எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறான். அவள் ஒரு மாயையாக என்னை கடவுள் வழிபாட்டில் போக விடாமல் தடுத்துக்கினே இருக்கிறான். நான் இந்த மாயை ஜெயிக்கணும்னா அந்த 3 பேரையும் கொல்லுவேன்னா யாராவது கொல்லுவாங்கல்ல? சொல்லுங்க. கொண்டுட்டா எனக்கு யாருமே இல்லையே. அப்புறம் அடுத்தது என் கடவுள் தானே நான் தேடணும். ஆனால் இவங்க இருக்கிற வரைக்கும் என்ன கடவுள் தேட முடியாது. இது ஒரு மாயை. என்னால் கொல்ல முடியுமா? பேசுறது வேற, செயல் வேற. எனக்கு இந்த பட்டிமன்றம் பேசுறதுல 2 பேரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப, ஏன்னா உண்மையாக பேசுகிறாங்க, ஜாதி மதம் கடந்து பேசுகிறாங்க அந்த 2 பேரும். அதனால எனக்கு அந்த 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாரதி பாஸ்கர்னு ஒரு அம்மா பேசுது பட்டிமன்றத்தில், ரொம்ப அருமையாக தெளிவாக உண்மையான விஷயங்களை பேசுது. அதே மாதிரி பிரவீன் சுல்தான் ஒரு முஸ்லீம் பொண்ணு பேசுது, பேராசிரியர், ரொம்ப அழகாக பேசும். அது அந்த ஜாதியை கடந்து பேசுது, அந்த மதத்தை கடந்து பேசுது. அதே மாதிரி இந்த பாரதி பாஸ்கர் ஜாதியை கடந்து பேசுது, மதத்தை கடந்து பேசுது. இந்த 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ எந்த மதவாதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ, எந்த ஜாதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. பொது இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஜாதி மதம் பேசுனா குழப்பம்தான் உண்டாகும். பொது நோக்கு வேணும். அங்கே இங்கே இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் நீ எந்த ஜாதி எந்த மதம் நான் யாரையும் இது வரைக்கும் என் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது. ஏன்னா நான் பார்க்கறது ஜாதியை பார்க்க மாட்டேன், மதத்தை பார்க்க மாட்டேன், மனுஷனை மட்டும் பார்ப்பேன். ஓசூர்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, ஒரு முஸ்லீம், நான் உபதேசம் வாங்கணுன்னாங்க. நான் சொன்னேன், நீ ஒரு பெண்ணாக வந்தால் உனக்கு உபதேசம் உண்டு, ஒரு மதமாக வந்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன்ட்டு. இல்லையா? ஏன்னா இந்த முஸ்காலாம் போட்டுன்னு வந்து இங்கே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இந்த 2 பெண்களும் அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க பட்டிமன்றத்தில். இது குரானை பற்றியும் பேசுது அந்த பொண்ணு, மகாபாரதத்தை பேசுது, ராமா. இந்த பொது நோக்கு வரணும், ஒவ்வொருத்தரும் மேடையில் பேசணும். நான் ஒரு முஸ்லீம், குரான் பற்றி தான் பேசுவேன். நான் ஒரு இந்துவை பற்றி தான் பேசுவேன். நான் ஒரு கிறிஸ்தவ. அப்படி பேசும்போது நீ வீட்டில் பேசணும், பொது இடத்துல பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பொது இடத்துல அப்படி பேசணும்னா அது பிழப்பு. இந்த பொது நோக்கு வரணும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்தாவே அவன் பாதி சுயநலம் பாதி பொது நலத்துக்கு வருவான். இல்லைன்னா முழுக்க சுயநலத்திலே வாழ்வான். இப்போ என்னுடைய செயல்கள் என்னுடைய தொண்டுகள் எப்படி அப்படின்னா எல்லாம் பொது நலமான இல்லை, பாதி பொது நலம் பாதி என்னுடைய சுயநலம். அதை தான் நான் செய்துன்னுக்கிறேன். முழுக்க நான் பொது நலம் செய்யவும் முடியல. இந்த மாதிரி உண்மையை உணரணும் ஒவ்வொருத்தரும், அப்போதாம்மா அதில் போக முடியும். ஏன்னா புளியம்பழங்குது இல்லை, அது பூ வரும், பூவுலேருந்து பிஞ்சு வரும், பிஞ்சிலேருந்து காய் வரும், காயிலேருந்து செங்காய் ஆகும், செங்காய் ஆனாலும் பழமாகும். இது எல்லாம் ஒன்றா ஒட்டி வந்தது. பழுத்த உடனே கொட்டை தனியாக உள்ள ஆடும், பழத்துக்குள்ளே கொட்டை தனியாக ஆடும், பழத்தில் ஒட்டி இருக்காது. பழம் தனியாக இருக்கும், பழத்துலேருந்து ஓடு தனியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டி. மீறி எல்லா பழமும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். புளியம்பழம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்காது. மனிதனுடைய வாழ்வு அப்படி வாழணுன்றான் பாம்பாட்டி. அவன் தாண்டா முழு மனிதன், அவனால் தாண்டா கடவுள் அடைய முடியும். எல்லாம் ஒட்டிக்கிறவனால கடவுளை அறிய முடியாது, அதை நீங்கவே முடியாது, எப்பவுமே நீக்காதுறது. அது மாதிரி மாயைன்ற பாச வழியில் விழுந்தவன் எப்பவுமே மீண்டு வெளியே வர முடியாது. அதனால பாசத்தை அர்த்தம்லாம் மாயை ஜெயிச்செல்லாம் இதெல்லாம் வாயால் பேச சரியா இருக்கும், செயலால் வர முடியாது. இங்கே வர காலையில் உட்காடுறான், எங்கே போயிருக்கிறோம், ஒரு ஆன்மீக இடத்துல போய்க்கிறோம், ஆன்மீக பேச்சை கேட்டுன்னுக்குறோம். உடனே வீட்டிலேருந்து பொண்டாட்டி போனோடனே இங்கே தான் இருக்கிறேன், இந்த வந்துடுறேன் நான் ஒரு ஹவரில் அப்படின்றான். அப்படிப்பட்ட நிலையில மனிதன் வாழ்ந்துன்னுக்குறான். அப்புறம் அவன் எங்கிருந்து ஆன்மீகத்துக்கு பயணத்துக்கு போகிறது இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசிக்கிறாரு, 2 நண்பர்கள் வராங்க ஒன்றா பேசிக்கணும். உடனே ஒருத்தன் பார்க்குறான், ராமகிருஷ்ணர் பேசிக்கிறாரு. அந்த ஒரு நண்பன் சொல்கிறான், ராமகிருஷ்ணர் பேசுகிறாரு, அவருடைய பேச்சை கேட்கலாண்டா, அது புண்ணியண்டான்ட்டு ராமகிருஷ்ணர் கிட்ட வந்து உட்காந்துட்டான்.
சரி நீ கேட்டினது நான் விபச்சாரி வீட்டுக்கு போகிறேன், நான் அங்கே வரமாட்டேன், நான் விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டான். விபச்சாரி வீட்டுக்கு போனவன் ராமகிருஷ்ணர் என்ன பேசினார் இல்லையா, அதை கேட்காத போயிட்டுமே, நம்ம முட்டாள்தனமாக இங்கே வந்துட்டோமே அங்கே யோசிச்சுக்கிறான். அவன் விபச்சாரி வீட்டுக்கு போனவனுக்கு மனசு விபச்சாரி வீட்டில் இல்லை, ராமகிருஷ்ணர் மேலே இருக்குது. ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்துங்கிறவன் போனேன் நண்பன் என்ன பண்ணான்னு தெரியல, எப்படியாச்சுன்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல, ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்து விபச்சாரி வீட்டை யோசித்துன்னுக்கிறான். அந்த மாதிரி ஆன்மீக கிளாஸ் நீங்க வந்துட்டு ஊட்ட யோசித்துன்னு உட்காந்துக்கலாம் எவ்வளவோ பேர். இது இல்லை ஆன்மீகம். நீ எங்க இருக்கிறியோ அங்க அதுவா மாறி போகணும் நீ. அதனால தான் நான் சொல்லுவேன், கோயிலுக்கு போனியா நல்ல பக்தனாயிரு, தாய் தகப்பங்கிட்ட போனியா நல்ல பிள்ளையாரு, ஒரு குரு கிட்ட போனியா நல்ல சீடனாயிரு அப்படின்னு சொல்றது அதுக்குதான். மாறுபட்டு இருந்தீங்கன்னா செயல் மாறி போயிடும். அதனால அந்த மாதிரி இருக்க பழகணும், அது எடுத்த உடனே வராது. சொல்லுமா. மனிதனின் இந்த செயலுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அவனோட கர்மா வினையோட பங்கு என்ன? மொத்த மனித பிறப்பே கர்மாவை ஒத்துதமா. இப்போ ஒரு தாய் வயிற்றுல ஒரு கிராமம், ஒரு 10 தாய்மார்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க. 10 தாய்மார்கள் பெற்ற 10 குழந்தை, 10 குழந்தையில 5 குழந்தை நல்ல திடகாத்தமா இருக்குது. 5 குழந்தை ஒண்ணுல கண்ணு இல்லை, ஒண்ணுக்கு கால் இல்லை, ஒண்ணுக்கு வாய் பேச வாய் இல்லை, ஒண்ணுக்கு காது கேட்கல. இது ஏன் ஏன் இந்த மாற்றம்? 10 ஒரே இடத்துல பிறந்தது. அந்த தாய் இப்படி ஓணும் நான் கேட்டா, கண்ணு இல்லாத என் குழந்தை இருக்கணும் நான் கேட்டா, காது இல்லாத கேட்காம இருக்கணும் நான் என் குழந்தை இருக்கணும் கேட்டா தாய், வாய் பேசாம இருக்கணும் நான் தாய் கேட்டா. அந்த 10 குழந்தை மட்டும் நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நான் 5 பேர் கேட்டான் இல்லை. அது ஒரு கரு, அது வந்து விழுந்து போச்சு. அதனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பூமியில வந்துச்சு, நொண்டியாவும் ஊனாவும் குருடாவும் வந்துச்சு. அதனுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லதாகவும் 4 வந்துச்சு. ஆனால் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கிறவனை விட ஊனமாற்றக்கூட ரொம்ப கோபப்படுவோம், ஊனமாகட்டும் ரொம்ப அறிவாளியாகவும் இருப்பான். ஆனா நம்ம நல்லா பிறந்துட்டோம். 5 பேர் குறைபாடோட பிறந்திருக்கிறான். இந்த 5 பேர் அந்த குறைபாடு உள்ளவனை குறை சொன்னீங்கன்னா அவனை விட கேவலமா பிறப்பாட்ட பிறப்பில்லை. நீ அவனை பார்த்து வருந்தணும். நீ இறைவா என்ன நல்லா படிச்சுக்கிற, அவனை ஏன் இப்படி படிச்ச, என்ன தவறு செய்தான், அவனை மன்னிக்க கூடாதா அப்படின்னு இறைவங்கிட்ட நல்லா இருக்கிறவங்க கேட்கணும், ஊனமற்றவங்க கேட்கக்கூடாது. இதாம்மா வாழ்க்கை. எத்தனையோ 1000 மகான்கள் இந்த பூமியில் அவதாரம் பண்ணாங்க. ஆனால் அத்தனை 1000 மகான்களும் இந்த மனுஷன் நல்லா இருக்கணும் தான் அவங்க ஒவ்வொரு செயலையுமே செய்தாங்க. ஆனால் அவன் மகானாக இருந்ததால் மனுஷனை என்ன பார்த்தான், மனுஷனாகவே பார்க்கல, அவன் ஆன்மாவாகவே பார்த்தான். ஆன்மாவாகவே பார்க்கும்போது ஆணு பெண்ணுன்ற வித்தியாசமே அவனுக்கு தெரியல. ஒரு ஆன்மா உடலை பார்க்கறதில்ல. மகானுடைய வேலை அதுதான். ஆனால் அப்படிப்பட்ட மகானை இந்த மக்கள் புறக்கணித்தான். அதே நேரத்தில் உபதேசம் கொடுக்காத விலகி இருந்த மகான்கள், அவங்கள வரைக்கும் நம்மளை வரைக்கும் நம்ம பார்த்தும் போகலாம், ஊர் ஒம்பு நம்மளை வானான்னு இருந்த மகான்லாம் நோய்வாய்ப்படாமல் இறந்தான். ஆனால் சரி, நம்ம 1000 பாவங்களை சுமந்தாலும் பரவாயில்ல, மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னும்போது ஒவ்வொரு மகானும் துன்பப்பட்டு செத்தான். ராமானுஜர் இருக்கிறாரு, அவருடைய குருநாதர்கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எப்படி வழி, அதுக்கு என்ன சொல்லணும், என்ன செய்யணும் அப்படின்னு குருநாதர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் 2 ட்ரிப்பும் திருப்பி அனுப்புகிறார். உனக்கு வான் போடான்னு திருப்பி அனுப்புகிறார். இவர் ஓயாமல் போய் அவர்கிட்ட நிற்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, இது மாதிரி உபதேசம் கொடுக்குறேன், இதை வந்து நீ யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது, நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போக வழி இது, நீ மற்றவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா உன் தலை வச்சிடும் அப்படின்றார். ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணார், அதை கேட்டுக்கின்னு வந்து ஸ்ரீபெரும்புதூர் கோபுரத்தில் ஏறி நின்றுன்னு உலக மக்களே வாங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கூட இருந்தவர் சொன்னார், என்னப்பா தலை வச்சிடுன்னு சொன்னார் குருநாதர், நீ இவ்வளோ பேருக்கு சொல்கிறியே அப்படின்னு கூட இருந்தவர் கேட்டார். அதுக்கு ராமானுஜர் சொன்னார், தலை வெடித்தா நான் ஒருத்தன் தானே நரக்கத்துக்கு போகிறேன், இவ்வளோ பேரும் சொர்க்கத்துக்கு போகிறான்ல, அது பெரு புண்ணியம் இல்லையா அப்படின்னாரு.
ஒவ்வொரு மகானுடைய செயலும் அப்படி தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, மக்களை நல்வழிப்படுத்தணும் தான் பேசுகிறான், செய்கிறான், உபதேசம் கொடுக்குறான். ஆனால் அத்தனை மகானும் நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தான். அப்போது அவ்வளோ பெரிய மகான்களே நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஊரில் இருக்கிறவன் பாவத்தெல்லாம் இவன் சுமக்கும்போது இவனுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு பாவத்தையும் அறியாத 13 வயசில் வந்த ரமணர் கடைசி காலத்தில் துன்பப்பட்டு செத்தார். ஒரு பாவத்தையும் அறியாத ராமகிருஷ்ணர் 12 வயசில் வந்தவர் துன்பப்பட்டு செத்தார். ஒரு காலேஜில் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்த விவேகானந்தர் கடைசி காலத்தில் துன்பப்பட்டு செத்தார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எந்த குரு சொல்கிறதையும் எவனும் கேட்குறதில்லை. மெயின் காரணம் அதுதான். ஏன்னா குரு சொல்கிறத இங்கே காதில் கேட்குறானே தவிர அவன் வீட்டுக்கு போனோன்னே அவன் எப்பவுமே செய்கிற செய்துங்கிறான். அப்படி செய்யும்போது என்ன ஆகுது? அந்த அத்தனை பாவமும் அந்த குருவுக்கு தான் வந்து சேரும். இதனால்தான் நல்ல குருமார்கள்லாம் நோய்வாய்ப்பட்டு செத்தான். அதை தான் நானும் சொன்னேன்பா. என்னுடைய கடைசி கால மரணம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அது. இருக்கக்கூடாதுயா, ஏமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் உபதேசம் கொடுக்கக்கூடாது, யாரையும் நான் செய்யக்கூடாது, நான் தனித்து இருக்கணும், அதுதான் இருக்கக்கூடாது. 4 பேர் நல்லா இருக்கணும் போது நீ அழிச்சிக்கின்னு தான் மெழுகுவத்திக்குது, அது வெளிச்சம் கொடுக்கும்போது அது தானே அழிச்சிக்கும். ஒரு குருமார்களுடைய நிலையும் அதுதான். அதனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம இஷ்டமாக அது ஊர் பாவத்தை தலையில் ஏற்றிக்கின்னு அப்படி இருக்கக்கூடாதுன்னு அது எப்படி நியாயம்? எந்த சீடை இங்கே சொல்கிறபடி நடக்கிறான் சொல்லு? எல்லாம் காதில் கேட்குறதோடு சரி, செயலில் கிடையாது. அப்போது அந்த குருமார்கள் பாதிக்கதான்ப்பா செய்வாங்க, அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் உடல் பாதிக்கும், ஆன்மா பாதிக்காது, உயிர் பாதிக்காது. இதுதான் வித்தியாசம். ஆனால் சராசரி மனுஷனுக்கு வந்து உயிரும் பாதிக்கும், உடலும் பாதிக்கும். நம்ம பாடம் வந்து ஒரு அற்புதமான பாடம். அழகாக நம்ம சித்தர்கள் அழகாக சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. வாழையடி வாழையாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இது வாழையடி வாழையாக வரல, ஒரு சிலர்கிட்ட தான் வருது. வாழையடி வாழையாக வந்தால் எல்லா இடத்துலையும் சித்தர்கள் உபதேசம் கொடுக்கலாம், மகான்கள் எங்கேயும் கொடுக்கலையே. அவன் புக்கை படிச்சுட்டு கற்பனையில் எல்லாம் உபதேசம் கொடுத்துங்கிறான். அதனால் வாழையடி வாழையாக வரல, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. சில பேர் வெளியே சொல்லாமல் நமக்கு வேணாம் இந்த வம்புன்னு ஒதுங்கி நிற்கிறான். ஏன்னா மக்களோடு சேர்ந்து மக்களை நல்வழிப்படுத்தணும் போது அவனுக்கு வராத கெட்ட பேர்கள்லாம் வரும், தேவையற்ற கெட்ட பேர்கள் வரும். ஏன்னா அவன் அஞ்ஞானி, அவன் ஞானி. ஞானி பார்க்குறது மனுஷனை நல்வழிப்படுத்தணும்னு, அஞ்ஞானி பார்க்குறது இவனை எப்படியாவது குறை சொல்லணுன்ட்டு. இதை மாதிரி இருக்கிற உலகத்தில் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இவ்வளவு அழகாக நம்மளுக்கு இந்த கலைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இயேசுநாதர், நபிகள் நாயகம் இவங்கெல்லாம் பெரிய அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே இல்லாமல் இருந்திருக்காது. அவங்க ஏன் அந்த 12 சீடர்கள் கூட சொல்லிக் கொடுக்கல? அந்த நாட்டு மக்களுக்கு கூட யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல? இது வந்து வேறு, அது வேறு. நபிகள் நாயகமோ அவங்க வந்து பக்தி யோகத்தில் தான் போயிட்டு. நபிகள் நாயகமோ இயேசுநாதரோ 2020 வருஷம்தான் ஆச்சு. இயேசுநாதர் வந்து நபிகள் நாயகம் வந்து 1600 வருஷம்தான் ஆச்சு. சித்தர்கள் வந்து 10,000 12,000 வருஷம் ஆச்சு. வள்ளுவரே இயேசுநாதருக்கும் நபிகள் நாயகத்தும் 100 வருஷம் முன்னே வந்தவர். வள்ளுவர் எழுதாதது இனிமேல் ஒருத்தன் எழுத முடியும். அதனால் எழுதுனாங்க எல்லாரும், பைபிளில் எல்லா ரகசியமும் இருக்குது. ஆனால் அவன் அறிய விரும்பலை. ஏன்னா இதில் வரும்போது அவன் ஆடம்பரத்தை ஏற்றுக்க முடியாது. அப்போது உலக வாழ்க்கைக்கு எதை சொல்லிக்கிறாங்களோ அது வரைக்கும் எடுத்துக்கின்னு வாழ்ந்துட்டு போகிறாங்களே தவிர ஞானத்துக்கு போகணுன்னு யாரும் போகல. ஏன்னா ஞானம்ன்றது புக்கில் இல்லை, நமக்குள்ளே இருக்கட்டும். அவங்க புக்கு படிச்சுட்டு போகும்போது ஞானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடவுளை வாழ்த்திட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். எல்லா நூல்கள்லேயும் இறைவனை அடையிறதுக்கு வழி சொல்லிக்கிறாங்க. எல்லா மகானும் சொல்லிக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கிட்ட இருக்குது, இயேசுநாதர் சொல்லிக்கிறார். ஆனால் மனிதன் அதை எடுத்துக்கல. இவனுக்கு எது சாதகமாகுதோ அது வரைக்கும் எடுத்துன்னு தெரியறான். சரியான முறைப்படியா? அதான் வித்தியாசம். இப்போ இயேசுநாதர் சொல்கிறாரு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுறான்? வீடாக போய் தட்டுறான். அவர் தட்ட சொன்ன இடம் வேறு, இவன் தட்டுற இடம் வேறு. அதனால் இவன் புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான். அதனால் அதுக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய செயல் இருக்கும். அப்படி போகுமே தவிர அதில் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பைபிள்லேயும் எல்லா ரகசியமும் இருக்குது, குரான்லேயும் எல்லா ரகசியமும் இருக்குது. ஆனால் மனிதன் வந்து அவன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அது வரைக்கும் எடுத்துக்கினாங்க. அதனால் அவங்க சொல்லலைன்னு சொல்ல முடியாது. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே மக்கள் ஆரம்ப அடிப்படையிலேருந்து இங்கே எல்லாரும் வாழையடி வாழ கற்றுக்குன்னு வர்றதுனால இதை இன்னமும் இதை சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம். ஒரு சில பேர் புக்கை பார்த்துட்டு சொல்லிவிட்டு அதோடு போயின்னுக்கிறாங்க. அது அவங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யாரையுமே குறையும் சொல்ல முடியாது.
யாரையும் நிறையும் சொல்ல முடியாது. ஏன்னா மக்களும் அப்படி தான் விரும்புது. ஆடம்பரமாக இருக்கணும், ஒரு கும்பல் கூடணும், கூத்தாடணும், சந்தோஷமாக அந்த நேரம் இருக்கணும். ஞானங்கன்னெல்லாம் தேவையில்லைங்க, சந்தோஷமாக இருக்கணுங்க அப்படின்னு போகிறான் மனுஷன். இதில் யாரோ ஒருத்தன் ஞானத்தை தேடணும்னு வரான். மீதி பேரெல்லாம் அந்த நேரம் பொழுதுபோக்கணும், மன நிம்மதியாக இருக்கணும். மனசுக்காக அவன் அந்த ஆன்மீகத்தில் போகிறானே தவிர இறைவனை அடையணும்னு யாரும் ஆன்மீகத்தில் போகல. அதனால் அவனால் உணர முடியாதது. சொல்லுப்பா ஐயா. இன்னொரு இதுயா, அப்போ நம்ம ஒரு இது சொல்லியிருப்பீங்க, எல்லா பேரும் மூலாதாரத்தில் விநாயகர் தான் இருப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் ஒரு பாடல் பாடியிருப்பீங்க, இருட்டறையில் மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் அறிந்து குருட்டினை நீக்கி மரட்டியவளை மனமுறிந்தாள். அப்போ அந்த இடத்துல வந்து அம்மன் இருக்காங்கன்றீங்க. ஆமாம். அது அம்மனை இப்போ கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை இருக்கும். அம்மன் சிலையை பாம்பு போய் மூடினுக்கும். கண்ணு தான் தெரியும் அம்மனுக்கு, மீதி எதுவும் தெரியாது. அதே மாதிரி மூலாதாரத்தில் அம்பால விநாயகர் தான் மூடிக்கின்னுக்கிறார். அதான் ராகு கேதுன்றது. மூலாதாரத்தில் அதான் மூடிக்கின்னு இருக்குது. அதனால தான் முதல் பிள்ளையாரை கும்பிட்றது, எந்த பூஜை பண்ணாலும் பிள்ளையாரை கும்பிட்றது. அவர் தான் வாட்ச்மேன் மாதிரி இருக்கிறார். அவர் கதவு திறந்து விட்டால் தான் நீ அடுத்த போக முடியும், அம்பாலை பார்க்க முடியும், எல்லோரும் போகிறோம். இது எப்படின்னா அம்பாலை எடுத்துன்னு போய் சிவத்தோடு சேர்க்கணும். அதுக்கு சொல்கிறார் திருமூலர். இது வேற, அது வேற. ஐயா இன்னொன்னுங்க, இது இப்போ குழந்தை கர்ப்பத்தடை பண்ணுறாங்க பெண்கள், அவங்க வந்து நம்ம பாடம் வாங்கி அந்த மேல்நிலைக்கு போகலாமையா? எல்லாராலையும் போக முடியும் மனசு இருந்தால். மனசு இல்லாதவன் எது இல்லைனாலும் போக முடியாதுப்பா. இதுக்கு அடிப்படை மன உறுதி வேணும். மன உறுதி இல்லாதவங்க இதில் போய் எந்த தடை பண்ணாலும் தடை பண்ணலனாலும் போக முடியாது. நன்றி. எவ்வளோ சந்தோஷம். இப்போ நாட்டில் சில சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. அதில் அந்த மனு தர்மமும் ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. மனு தர்மங்கிறது எத்தனை பேருங்கய்யா? மனுங்கிற ஒருத்தர் தானா இல்லை பலரா? அவர்களின் பேர் என்னங்கய்யா? இது மனிதன் ஆதியில் என்ன பண்ணால் வர்ணம் எழுதணும். சரி. மனு தர்மம் எழுதிட்டு அவனுக்கு வர்ணம் எழுதணும். இவன் இந்த பிரிவை சேர்ந்தவன், அந்த பிரிவை சேர்ந்தவன், அந்த பிரிவை சேர்ந்தவன்ட்டு. இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு பேர், நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் பணம் வேணும் கொடுக்கணுமோ நீங்கள், அப்போ உங்களுக்கு பேர் கேஷியர் இல்லையா? அதானே பேர். இன்னொருத்தர் யார் வேலைக்கு வந்தார், யாருக்கு வேலை உள்ள ஆப்ஷன் போட்டு பர்சன்ட் போட்டுன்னு அவருக்கு பேர் கணக்கு பிடிக்கும். ஆமாங்க. உங்கள் எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறது ஒரு ஆஃபீஸரு, அவர் பெரிய ஆஃபீஸரு. இது மாதிரி மனிதனை தொழிலுக்காக பிரித்தான். விவசாயம் பண்ணணுன்னா கவுண்டம் பண்ணணும். ஒரு ஊருக்கு வந்து இன்னொரு ஊருக்கு தூது சொல்லணுன்னா முதலியார் தூது பண்ணணும். அந்த ஊருக்குள்ளே எவ்வளோ லேண்டுக்குது, யார் இருந்ததுன்னு கணக்கு பார்க்கணுன்னா அவனுக்கு கணக்கு புள்ளன்னு பேர். ஊரில் இந்த நடக்கிற விஷயத்தை போய் ஊருக்கு சொல்லணும்னா அவனுக்கு பறைன்னு பேர். பறைன்னா ஒரு ஜாதி இல்லை, தொழில் அது. ஆனால் இவங்க ஜாதி ஆக்கிட்டாங்க. இது எதுவுமே ஜாதி கிடையாது, எல்லாமே தொழில் தான். இப்போ நீங்கள் சொன்ன ஆஃபீஸில் இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா இது ஜாதியா? ஜாதி இல்லை, தொழில் தானே. அதுதான் இங்கேயும். ஆனால் மனுஷன் கூடும்போது மனுஷன் மட்டும்தான். நான் அதை நினைக்கலையே. இதுக்கு அரசியல்வாதிகளும் பாதி பேர் இதை வச்சு நல்ல பழப்பு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மனு தர்மம் குணு தர்மம்லாம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே. இன்னைக்கு செல்லாது மனு தர்மம் எல்லாம். மனுஷன் தர்மத்தை பாருங்க, மனு தர்மத்தை மறந்துடுங்க. மனுஷனுக்கு தர்மம் பண்ணுறதையும் மனுஷனாக மதிக்கத்தையும் செய்யுங்க. அதை வச்சுக்கின்னு பொழப்புக்கு ஆக்கியாதீங்க. அதெல்லாம் அது வந்து கடந்த காலத்துக்கு தூக்கி போட்டுவிட வேண்டிய விஷயம் அது. அதை வந்து இப்போ எடுத்துக்கணும் வந்து அவனே எடுக்கலை, எழுதணும் எடுக்கலை, எதிர்ப்பாளர்னா எடுத்துன்னு தெரிகிறான் அந்த பொழப்பு நடத்திக்கணும். அதனால் அது தேவையற்ற விஷயம். மனிதனை பாருங்க, மனித நேயத்தை பாருங்க. ஆனால் மனு தர்மத்தை தூக்கி குப்பையில் போட்டு கொளுத்துங்க. குன்றத்தூர் சேக்கிழார் பிறந்து வந்ததெல்லாம் குன்றத்தூர். அவர் 900 வருஷத்துக்கு முன்னே தஞ்சை மன்னன் அவனுக்கு ஒரு சந்தேகங்கள் வந்துச்சு. அவன் 3 கேள்விகள் கேட்குறான். யார் சிறந்தவன் அப்படின்னு அவனுடைய அரசபையில் தஞ்சை மன்னன் கேட்குறான். ஆனால் அந்த அரசபையில் விளக்கம் கொடுக்கல, அவனுக்கு விளக்கம் கிடைக்கல. அவனுக்கு கிடைக்காதால அவன் அலோன்ஸ் பண்ணுறான், யாருன்னா இதுக்கு விளக்கம் சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு. சேக்கிழார் திருக்குறள்லேருந்து எடுத்து விளக்கத்தை கொடுக்குறாரு தஞ்சை மன்னனுக்கு.
அப்போது தஞ்சை மன்னன் பார்த்துட்டு யாரா இவ்வளோ பெரிய அறிவாளி, இவ்வளோ பெரிய அரசபை கொடுக்காத விளக்கத்தை சாதாரண ஒரு ஆள் கொடுக்குறான்னு வந்து இவரை தூக்கிட்டாங்க, தஞ்சாவூருக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. அங்கே எடுத்துன்னு போய் அரசபை கவிஞராக வச்சுக்கினாங்க. யாரா சேக்கிழார். அவர் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போகிறது சேக்கிழார் டெய்லி அங்கே போயிட்டு வந்து தான் அரசபைக்கே வருவார். அப்படி வரும்போது தான் அந்த சிவபுராணம் வந்து தொகுத்து வெளியிட்டார். அந்த கேள்வியை வந்து இன்னைக்கு குன்றத்தூர் இருக்குது இல்லை, அந்த பஸ் ஸ்டாண்ட் ரோடுக்கு போனீங்கன்னாக்கா இந்த ரோடுக்கும் அந்த ரோடுக்கும் சேர்த்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக இடத்த பிடிச்சி கவர்மெண்ட்டு அவர் சேக்கிழாருடைய சிலையை வச்சு அவர் மன்னன் கேட்ட கேள்விகள், இவர் சொன்ன பதில்கள் எல்லாத்தையும் அங்கே போட்டு வச்சிருக்கிறார், கவர்மெண்ட் போட்டு. இது சராசரி ஒரு மனிதன் வந்து அவ்வளோ பெரிய அரசபையில் சொல்லாத அறிவு ஆற்றல் சேக்கிழாருக்கு இல்லையா? சாதாரண ஒரு ஆள். இன்னும் அவருடைய வீடு இருக்குது, அவர் வந்து அங்கே கற்பூரம் கொளுத்துறாங்க, பூஜைகள் பண்ணுறாங்க, இன்னும் கூட பண்ணுறாங்க. நான் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தெய்வ ஆற்றல் இயற்கையில் இருக்கிறவ எதுக்கும் பதில் சொல்ல முடியும். ஆனால் தெய்வ ஆற்றல் இல்லாதவன் 4 கேள்விக்கு பதில் சொல்லுவேன், 40வது கேள்விக்கு போயிடுவான் ஏந்து இல்லையா? இப்போ நான் அப்படி தான் ஏந்து போயின்னுக்கிறேன். நீ கேட்கும்போது பயந்து நீங்கள் பயந்து போகலைங்கய்யா. அதனால் அம்மா அந்த சேக்கிழார் வயசாகி இந்த குன்றத்தூருக்கு வந்த உடனே தஞ்சை மன்னங்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நான் அன்னாடம் வந்து திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போகிறது, ஆனால் அந்த திருநாகேஸ்வரனுடைய மாடல்லையே எனக்கு இங்கே ஒரு கோயில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு குன்றத்தூர் சிவன் கோயில் தஞ்சை மன்னன் சேக்கிழாருக்காக கட்டி கொடுத்துக்கிறான். அதே டைப்பில் இருக்கும். ஏன்னா அவன் மன்னன், டேய் என்கிட்ட இந்த வரைக்கும் இந்த போ அப்படின்னு தேத்தி இருக்கலாம். அறிவுக்கு மரியாதை கொடுத்தான் இல்லையா? மனிதனுடைய மனசில் எவன் ஒருத்தன் திறமை இருக்குதோ, முன்ன கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த சின்னவங்களெல்லாம் வணங்கலாமா அப்படின்னு கூட கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், அறிவு யாருக்கிட்ட இருக்குதோ அத்தனை பேரையும் கையெழுத்து கும்பிடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதில் சின்னவன் பெரியவனே கிடையாது. அந்த மாதிரியான மனோபாவம் வரணுமா? வந்தால் மக்களெல்லாம் நல்லா இருப்பான். அந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளோ கத்தின்னு இருக்கிறேன். ஜாதி பேதம் வரக்கூடாது, மதபேதம் வரக்கூடாது, உணர்வுகள் மொழி உணர்வு வரக்கூடாது. மனிதன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பேதம் வராது. அந்த மாதிரி வாழுங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு நான் சொல்கிறேன், மற்றதெல்லாம் அவங்களுடைய விருப்பமா. சொல்லுமா. எத்தனையோ ஆயிரம் மக்கள் உலகளவில் இருந்து உங்களுடைய அறிவுரையை கேட்டு உங்களுடைய பேச்சை கேட்டு ரொம்ப மன நிம்மதியையும் எல்லாருக்கூடையும் ஒரு சகஜமான வாழற ஒரு சூழ்நிலையும் வச்சுட்டு முன்னேறுறாங்க. இது உங்களுடைய வெற்றி தானேங்க? எனக்கு வெற்றின்னு சொல்ல முடியாதும்மா, என்னுடைய பயணம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வெற்றி எப்போ முடியுது அப்படின்னா அவனுடைய ஆயுள் முடிவுல தான் வெற்றி கிடைக்கும். அது வரைக்கும் அவனுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் எங்கே வெற்றி கிடைச்சிது? வெற்றி கிடைச்சா அதோட நின்று இருக்கணும், திருப்பி ஏன் தொடர்றான்? மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி எப்போ அடையிறானோ, அவன் எப்போ இறைவனை சேர்றானோ வெற்றி அடைஞ்சவன். மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துக்கு எப்போ நன்மையை செய்தானோ, நன்மையை சொன்னானோ, அவன் வெற்றி அடைஞ்சவன். உலகத்துக்கு தீமையை சொல்லிக்கின்னு தீமையை செய்துக்கின்னு துட்டு கோஷம் பேசின்னு இருந்தால் அவன் எதுக்கு இருந்தாலுன்னா போனாலுன்னா இல்லையா? அதனால் சொல்கிறான் ஒரு ஞானி, மனிதன் எப்படிடா வாழணும் அப்படின்னு சொல்கிறான். காட்டு கருவேப்பில் பூத்தால் என்னன்றான். கருவேப்பிலை செடி இருக்குத, நம்ம அழுகாநலை செடி இருக்குதுல்ல, அதில் காய் காய்ச்சா மணக்கும், அந்த தெருவே வாசனை வரும். ஆனால் அதை விட கருப்பில் காய் வாசனை வரும், இதை விட அது வாசனை ஜாஸ்தி. ஆனால் காட்டு கருவேப்பிலை இருக்குது, அதை விட அது வாசனை ஜாஸ்தி. அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்னன்னு. காட்டு கருவேப்பிலை என்னதான் பூத்து குழுங்கினா கூட குழம்புல அரைச்சடை போட முடியும், பழம் தானே போகும் அது. அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கைங்க இன்னைக்கு பழ போய் நிற்குது. அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பிலை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன. நாய்ப்பால் சுரந்தால், நாய்ப்பால் 2 லிட்டர் கறந்தா கூட டீ போட்டால் குடிக்க போகிறேன்
அது எவ்வளோதான் சொர்ந்து என்ன பிரயோஜனம்? எட்டி பழுத்தால் என்னன்னா, எட்டி பழங்கிறது மற்ற எல்லா பழத்தோடு ரொம்ப அழகான பழம் அது. நான் சாப்பிட்டா செத்து போடுவான், அவ்வளோ பாய்சன் அது. அதனால் சொல்கிறான், காட்டு கரு பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, நாய்ப்பால் சுரந்தால் என்ன, எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதவன் வாழ்ந்தால் என்னன்னா. கரெக்டாக என்னைய கையை கட்டுறீங்க. அது மாதிரி இவன் வாழட்டும் சாவட்டும் ஒன்று தாண்டா பூமியில், பூமிக்கு தாண்டா பாரம்னா. மனிதன்றவனே கொடுத்து பழகணுமே தவிர எடுத்து பழகக்கூடாது. எடுத்து பழகிறது மிருகம், கொடுத்து பழகிறது மனிதன். இதாம்மா எனக்கு தெரிஞ்சது. இப்போ மனித நேயத்தை பெரிய அளவில் வளர்த்துருக்கீங்க ஐயா நீங்கள். இல்லைம்மா, நான் வளர்க்கல, எனக்கு வளர்க்க தெரியாது. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய மேதை இல்லை, நான் அறிவாளி இல்லை, நான் படித்தவன் இல்லை. அதனால் இதை வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் என்னுடைய அறிவுக்கு பட்டதை பேசினுக்கிறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு எதுவும் தெரியாதும்மா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த இறைவன் மட்டும்தான் என்னுடைய நினைவில் எந்த நேரமும் ஒலிக்குது.